ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ்க்கான மிக முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபியூ செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1904ஆம் ஆண்டு. கூட்டுறவின் தந்தை யார்? ராபர்ட் ஓவன். மாநிலங்களுக்குள் மாநிலம் என்று அழைக்கப்படுவது எது? கூட்டுறவு. சர்வதேச கூட்டுறவு கூட்டணி லண்டனில் எந்த ஆண்டு சர்வதேச கூட்டுறவு மாநாட்டால் நிறுவப்பட்டது? 1895ஆம் ஆண்டு. இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1912ஆம் ஆண்டு. KF என்று அழைக்கப்படுவது எது? கோஆபரேட்டிவ் ஃபோர்புண்டட். அமுல் விரிவாக்கம். ஆனந்த் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம். ஒரு கூட்டுறவு சங்கத்தின் அபிவிருத்தி மற்றும் நிலைத்தன்மை டேஷ் அவர்களின் பொறுப்பில் உள்ளது. நிர்வாக இயக்குநர்கள். ஒரு பிரதம கூட்டுறவு சங்கத்தின் தீர்மான புத்தகத்தின் காப்பாளர். பதில் செயலாளர். STCCS இன் விரிவாக்கத்தை எழுதுக. குறுகிய கால கூட்டுறவு அமைப்பு முறை. இந்தியாவின் முதல் கூட்டுறவு சட்டம் பிரிட்டிஷரால் எப்பொழுது இயற்றப்பட்டது? 1904ஆம் ஆண்டு. நிர்வாக கொள்கையின் தந்தை யார்? ஹென்றி ஃபாயோல். நிர்வாகம் மற்றும் மேலாண்மை என்பவை ஓரளவு ஒன்று போல் ஓரளவுக்கு வேறுபட்டது. சந்தையிடுகை கூட்டுறவுடன் கடனை இணைப்பதற்கான எடுத்துக்காட்டு. இடைநிலை ஒருங்கிணைப்பு. கூட்டுறவுகளின் இலக்கிற்கான முடிவினை எடுப்பது உயர்நிலை மேலாண்மை. செய்தியை வார்த்தைகள், படங்கள், சின்னங்கள், அறிகுறிகள் அல்லது வேறு ஏதேனும் வடிவத்தில் மொழிபெயர்க்கும் செயல். என்கோடிங். ஒரு மாதிரி கூட்டுறவு மசோதாவை தயாரிக்க இந்தியாவின் திட்ட ஆணையத்தில் நியமிக்கப்பட்ட குழு எது? பிரம் பிரகாஷ். NCUI என்பது இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம். புதிய பொருள் வளர்ச்சியின் படிநிலைகளில் இல்லாதது. தற்கட்டுப்பாடு. கூட்டுறவு அமைப்பின் உரிமைத்துவம் மற்றும் கட்டுப்படுத்துதல் யாரிடம் உள்ளது? அங்கத்தினர்கள். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்லாக தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.